எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டே ட்ரேடிங் சிஸ்டமை பற்றி வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து டே ட்ரேடிங் வந்து பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டே ட்ரேடிங் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. நான் வந்து டே ட்ரேடிங்கும் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஒர்க்கில் நடுவில் வந்து டே ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய டே ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய பர்சனல் அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா லாங் டைம் பண்ணுங்கள். டே ட்ரேடிங் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க வந்து பண்ணாதீங்க. ஏன்னா டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி தான் ரொம்ப முக்கியம். ஸோ சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா மூவ்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கிளம்பும்போது திடீர்னு ட்ரேட் நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் போய் இறங்கின உடனே அந்த டே ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா மேபி லாஸ்ட்டில் இருக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்போ வந்து அந்த என்டையர் டே வந்து உங்கள் ஆஃபீஸில் கூட உங்கள் மூட் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ டே ட்ரேடிங் நாட் ரெக்கமெண்டட், நாட் அட்வைசபிள். ஆனால் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு மெத்தட் சொல்கிறேன். சார்ட்டிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். இந்த சார்ட்டிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்கேன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேன்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து புதுசாகவும் ஸ்கேனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதாவது க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணும். ஸோ இது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும், நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நான் வந்து 2 கொரி வச்சுருக்கேன். மந்த்லி, வீக்லி, டெய்லி 3மே அப் ட்ரெண்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ். இது வந்து ஒரு கொரி வந்து நான் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து மந்த்லியும் வீக்லியும் அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இந்த கொரியை வந்து எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்றது வந்து இந்த க்ரியேட் நியூ அப்படின்னு இருக்குல்ல, இது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுற அந்த ஸ்க்ரீன் வந்து வரும். அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இங்கே இருக்க பாருங்கள், மந்த்லி RSI கிரேட்டர் தென் 60, வீக்லி RSI கிரேட்டர் தென் 60, டெய்லி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60. இந்த 3 கொரியை நீங்கள் இங்கே எப்படி இருக்கோ இதே மாதிரி நீங்கள் அங்கே டைப் பண்ணிட்டு ரன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து வரும். சப்போஸ் யாருக்குனா வரல, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த என்னோடய கொரியை கூட நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மந்த்லி, வீக்லி, டெய்லி 3மே வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 251 ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. சரி, இந்த ஸ்டாக்ஸ் வந்துச்சு ஸ்ட்ரெயிட்டாக இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கொரி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா டோட்டலாக இருக்கிற 2000 ஸ்டாக்லேயும் எதெல்லாம் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, டெய்லி, வீக்லி, மந்த்லியில் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கும். நமக்கு லிக்விடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டே ட்ரேடிங் பண்ணுறோம். டே ட்ரேடிங்குக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா வால்யூம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதை விற்கிறதுக்கு அந்த சைடில் பையஸே இல்லை அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேயில் வந்து அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூமை வந்து அசெண்டிங் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா எது வந்து ஹையஸ்ட்டு வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். இதில் இருக்கிற ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்ராடேவை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 3 ரூல் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள்னு சொன்னால உண்மையிலே சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ரூலை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து சார்ட்டிங்கில் நம்ம பண்ணிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக் வந்து வீக்லியும் மந்த்லியும் அபோவ் 60 இருக்குது, அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 60 அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணிட்டோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா RSI லெவல் 60க்கு மேலே இருக்கிற 15 மினிட்ஸ் கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து நான் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ஒரு பிளெயின் சார்ட்டை நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பிளெயின் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ எல்லாமே டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு பிளெயின் சார்ட். நம்ம இங்கே செலக்ட் பண்ண ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அம்புஜா சிமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை வால்யூமில் நமக்கு ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது. செகண்ட் வந்து NTPC. ஃபஸ்ட்டு வந்து அம்புஜா சிமெண்ட் வந்து நம்ம எடுப்போம்.
ஸோ இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ண உடனே பிளெயினாக இருக்கிற சார்ட் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகுது. இதில் நான் என்ன சொன்னேன்னா RSI வந்து இன்க்ளூட் பண்ணணுன்னு நான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து RSI அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலாக நீங்கள் RSI வந்து செலக்ட் பண்ணும்போது அது 70-30 தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை போய் நீங்கள் எடிட் பண்ணணும். எடிட் எப்படி பண்ணணுன்னா இங்கே போய்ட்டு 60 கொடுங்க, கொஞ்சம் திக்னஸை கொடுங்க, லைன் கொடுங்க, கலர் அதே மாதிரி இது வந்து 40, இந்த கலர் ரெட். ஓகே, இப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் இப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா RSI வந்து செட் ஆகிடுச்சு. RSI எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் RSI செட் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் வந்து ட்ரேடுக்கு தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பெல் கம்பெனியோடைய ஸ்டாக்கை வந்து நான் எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீக்லியும் மந்த்லியும் அபோவ் 60 இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அதை வந்து சார்ட்டிங்லேருந்து நம்ம எடுத்துட்டோம். டெய்லி வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது எந்த ஸ்டாக்கு எந்த கேண்டில் வந்து 15 மினிட்ஸுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுது அப்படின்றது நம்ம போய் வாட்ச் பண்ணோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடோட ரொம்ப முக்கியமான பார்ட். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கீழே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா டே ஸ்டார்ட் ஆன உடனே இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னா 60க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலை நான் வந்து செலக்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ஆரோ மார்க்கோட வேல்யூ பாருங்கள். இங்கே பாருங்கள் 46, 43, 44 இருக்குங்களா. இது டேட் ஸ்டார்ட் ஆகும் போது தான் அப்படின்னு கிடையாது. எப்போ இது 60க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து உங்கள் ட்ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் டேயில் என்ன நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து 60க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் கேண்டில் இல்லை மணி கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலோட ஹை எப்போ வந்து கிராஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த கேண்டிலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களோட என்ட்ரி. இந்த கேண்டிலோட லோ வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ். சரி, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில், அடுத்த கேண்டில், இந்த பர்டிகுலர் ட்ரேடில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கேண்டில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை கிராஸே ஆகலை. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்ட்ரி வரணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரூல் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த கேண்டில் இதோட ஹை கிராஸ் ஆகாமல் இந்த RSI வேல்யூ 60 கீழே போய் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த ட்ரேடை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. எப்போ வந்து அந்த மணி கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த கேண்டிலில் இதோட ஹையை வந்து கிராஸ் பண்ணணும். அதே டைமில் அந்த RSIயோட வேல்யூவும் 60க்கு கீழே போகக்கூடாது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சப்போஸ் 60க்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிடுங்க. திரும்பி ஃப்ரெஷ்ஷாக 60க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிற கேண்டில் எது அப்படின்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கேண்டில் வந்து இதோட ஹை வந்து கிராஸ் பண்ணல, அதே டைமில் 60ஐயும் அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகலை. இந்த பர்டிகுலர் கேண்டில் 12 மணிக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையை வந்து ப்ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட என்ட்ரி வந்து 104.70 அப்படின்றதுல ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இந்த என்ட்ரி எடுக்கும்போது இதோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மணி கேண்டிலோட லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ். சரி, டார்கெட் என்ன அப்படின்னா, டார்கெட் வந்து மல்டிபிள் டார்கெட்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். ஒன்று, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த வேல்யூ ரீச் ஆன ஒன்று நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அது 2 times 3 times அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ஒரு 3 குவான்டிட்டி 6 குவான்டிட்டி 9 குவான்டிட்டி அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி ஆகிறது வந்து நல்லது. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆன உடனே நீங்கள் வந்து ஒரு 3 குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் செல் பண்ணிவிட்டு அடுத்த 2 ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவனில் வச்சுட்டு அடுத்த டார்கெட்டுக்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். சப்போஸ் வந்து அடுத்த டார்கெட் போயிடுச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டியையும் நீங்கள் செல் பண்ணிவிட்டு 3வது குவான்டிட்டியை வந்து ஃபஸ்ட்டு குவான்டிட்டியோட
பிரேக் ஈவென்ட் வந்து வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 2 ப்ராஃபிட் இருக்கும், 3வது மட்டும் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் அது ஸ்டாப் லாஸோ இல்லை அப்படியே கீழே வந்து அதுவே தட்டினா கூட ஸ்டில் வந்து உங்களுக்கு 2 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதாவது ஃபர்தராக வந்து இதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த சிஸ்டமில் வந்து சில முக்கியமான நோட்ஸ் வந்து இருக்குது. எல்லா மணி கேண்டிலையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியாது. நான் இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பர்சனலாக. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா சில எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நான் செக் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து எனக்கு அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து எனக்கு பட்டுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாக் வந்து கேப் அப் ஆகிட்டு 60க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து அந்த பர்டிகுலர் டேயில் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. கேப் அப் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். கேப் அப்பில் 60 மேலே போய் க்ளோஸ் ஆகுதுன்னா அதோட ஹையில் போய் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. செகண்ட் வந்து அந்த RSI 60க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிற கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேண்டிலில் பாதி வேல்யூவை வந்து உங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து வைக்கலாம். நீங்கள் கொஞ்ச நாள் இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விஷயம் வந்து தானாக புரியும். இல்லை எனக்கு அது கரெக்டாக தெரியல அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க, அந்த ட்ரேடையும் இக்னோர் பண்ணிவிடுங்க இனிஷியல் ஸ்டேஜில். ஏன்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து தட்டுற அந்த ப்ராபபிலிட்டி வந்து கம்மி பண்ணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டாக் வந்து 15 மினிட்ஸில் 60க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு, அதோட ஹையில் போய் ட்ரேட் எடுக்கிறீங்க. இம்மீடியட்டாக ஒரு 2வது கேண்டிலோ 3வது கேண்டிலோ 60க்கு கீழே போய் க்ளோஸ் ஆகுது, ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் தட்டலை அப்படின்னா அதுக்காக அந்த ட்ரேடை அலோவ் பண்ணாதீங்க. 60 கீழே போனாலே அந்த மொமெண்டம் வந்து கம்மி ஆகிடுச்சின்னு அர்த்தம். உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் லாஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ணுறது வந்து நல்லது. இனிஷியலாக நீங்கள் புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா அடுத்த ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. அந்த டேவை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து ட்ரேட் எடுங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், நியூஸ் இது எல்லாமே 10%. மீதி இருக்கிற 90% வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி தான். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும், இல்லை ஒரு டிஃபெண்ட் பண்ணுற ஒரு மோடுக்கு நீங்கள் மாறுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா அடுத்த ட்ரேடில் விட்டதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற சிஸ்டமோ இல்லை சொல்லிக் கொடுக்குற ஆளோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்பே கிடையாது. அந்த யார் வந்து ஒரு ட்ரேட் பண்ணும்போது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விட்ட காசை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட தான் கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை என் சிஸ்டம்னு கிடையாது, நீங்கள் எந்த யூடியூப்லேயோ இல்லை மற்ற இடத்துலையோ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெறும் 10% தான். எக்ஸிக்யூஷன் அண்ட் எமோஷன் தான் வந்து 90%. புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் தட்டிச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த டேவை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மென்டலாக வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். ஓகே, ஷார்ட்டாக வந்து இந்த ட்ரேடிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சார்ட்டிங் அந்த வெப்சைட்குள்ளே போங்க. அதில் வந்து ஸ்க்ரீனர் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணலாம். செகண்டு வந்து என்ன பண்ணோன்னா ஒன்ஸ் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டெய்லி மார்னிங் 9:15 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே செக் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ வந்து RSI வந்து 60 மேலே போய் க்ளோஸ் ஆகுது, அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் RSI 60 மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு வந்து பாருங்கள். எந்த கேண்டில் அது க்ளோஸ் பண்ணுதோ அந்த கேண்டில் வந்து ஒரு மணி கேண்டில் அப்படின்ற நான் நேமில் வந்து வச்சுருக்கேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கேண்டிலோட ஹை வந்து உங்களோட என்ட்ரி, அந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதையே நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2 times 3 times வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணலாம். 3, 6, 9 அப்படின்னு நீங்கள் ஸ்டாக்கை வாங்கிட்டு ஃபஸ்ட் டார்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக்கு, செகண்ட் டார்கெட்டில் வந்து செகண்ட் ஸ்டாக்கு, தேர்ட் டார்கெட்டில் வந்து 3வது ஸ்டாக், அந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரேடை பொறுத்த வரைக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கேப் அப்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மணி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதோட ஹையை வந்து
கிராஸ் பண்ணாமல் RSI வந்து 60 கீழே போயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த கேண்டில் வந்து இன்வேலிட் அப்படின்னு அர்த்தம். உடனே திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக எந்த கேண்டில் வந்து 60க்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டிலை நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுதான் என்ட்ரியாக வந்து நீங்கள் எடுக்கணும். அடுத்தது வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து ஆனில் இருக்கும்போது சப்போஸ் வந்து அடுத்தடுத்த கேண்டில் வந்து RSI கீழே போய் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ட்ரேடு எடுத்து கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே பண்ணாதீங்க. அந்த டேவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு டிவியோ இல்லை வெளியோ போய் ஜாலியாக போயிருங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த சிஸ்டம் அண்டு இந்த டீட்டெயில்ஸ் வந்து மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.